எவ்வளோ வேணால் பாண்டு வாங்கிக்கலாம், அதை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்டாலும் நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டால் கூட நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கிறது யாருக்குன்னா வேணா கோர்ட்டில் தீர்ப்பு போட்டு வழக்கு போட்டு கோர்ட்டு மூலமா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டுலாம் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பித்தலாட்டத்தை சிசர் எடுத்து ஒவ்வொன்றா வெட்டி விட்டாங்க. இன்னைக்கு 5 நீதியரசர்கள் கண்டமேனிக்கு பணத்தை வாங்குறது, ஒரு முதலாளி கிட்ட இருந்து அதை வந்து பாண்டாக்கி பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறது, அந்த நிதியிலிருந்து எடுத்து செலவு பண்ணுறது, ரிசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறது, எம்எல்ஏ எம்பிங்களை விலைக்கு வாங்குறது, முன்னாள் காங்கிரஸ்காரர்களை இந்த சைடு நீக்கிறது, இந்த ஆட்டம் எல்லாமே வந்து இந்த பாண்டு வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க மறைமுகமாக. அதாவது சட்டப்படியாக செய்துட்டு இருந்தாங்க. இதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒத்தாசி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அதாவது ஆளுகின்ற பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து கட்சியை பிடிக்கும், அவங்க வந்து ஒரு பணம் கொடுப்பாங்க, இவர் இவ்வளோ இந்த கட்சிக்கு கொடுத்தாருந்தா மற்ற கட்சியெல்லாம் இவர் மேலே கோச்சிக்குவாங்க, மற்ற கட்சியெல்லாம் இவங்க மேலே பழி வாங்குவாங்க, அதனால பணம் கொடுத்தவங்களோட அந்த ஐடென்டிட்டியும் நாங்கள் பாதுகாப்பாக வைக்கணும், அதனால தான் நாங்கள் வெளியில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சார். இது எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னாங்க. அதாவது நகைச்சுவையாக இருக்குது இவர்களோட தன்மை. அதாவது காசு வாங்குவாங்களாம், எவ்வளோ வாங்குவாங்க, கோடியில் வாங்குவாங்களாம். பொதுமக்கள் நம்மளோட வரிப்பணம், அதெல்லாம் இவங்க யாரோ இவங்க அப்பா வீட்டிலேருந்து அடிக்கிறது இல்லை, நிறுவனங்கள் வரிப்பணத்தில் வரியில தான் இந்த நாடு நடக்குது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு கட்சிக்கு கொடுப்பாங்களாம். ஆனால் அதை நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, பொதுமக்களுக்கு பொது வெளியில சொல்லக்கூடாது. இது ஒரு சட்டம். எங்கே எதிர்கட்சி யார் இருக்கிறது, எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யார் இல்லை, கண்ணு கெட்டினதோட தூரமே இல்லைன்னாங்க. நீதிமான்கள் இருக்கிறாங்க, நீதி அரசர்கள் இருக்கிறாங்க இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இன்றைக்கான உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நம்ம இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே ஒரு நேர்காணலில் பேசியிருந்தோம். அதற்குள்ளே இருக்கிற முறைகேடு என்ன, அதனால் எந்த கட்சிக்கு லாபம் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தோம். தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கு. 17 கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் வந்த அனைத்து பாண்டுகளுக்கான விவரங்களை எஸ்பிஐ உடனே சமர்ப்பிக்கணும், எஸ்பிஐ பேங்க் வந்து உடனே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கப்புறம் இதை வந்து தேர்தல் ஆணையம் தங்களுடைய பட்டியலில் ஏற்றணும் அப்படின்றதும் ரெண்டாவது ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதலில் வந்து ஒரு சட்டம் படித்த மாணவனாகவும் ஒரு பத்திரிகைக்காரனாக ஒரு சாமானியனாக பார்க்கும்போது இந்த தீர்ப்பானது வந்து ரொம்ப 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 ஜனநாயகத்துக்கு முக்கியமான ஒரு தீர்ப்பு. எதுக்கு நான் இத்தனை வாட்டி ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த தீர்ப்பினுடைய தன்மை எப்படி. இந்த தீர்ப்பானது வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்க்கணுன்னா, ஜனநாயகத்துக்கு ஒரு பேராபத்து வரும்பொழுதும் இல்லை அரசியல்வாதிகளுக்கும் முதலாளிகளுக்கும் உண்டான அந்த பண பரிவர்த்தனை, தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பண பரிவர்த்தனை, இது வந்து கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மறைமுகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்ப்பரேட் மூலமா வந்துட்டு ஒரு ஃபண்டிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. அதெல்லாம் தாண்டி 2017 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சட்டத்தையே போட்டு தங்க வசதிக்கு ஏற்ப, அதாவது ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வசதிக்கு ஏற்ப 3-4 சட்டங்களை வில்லாக வளைத்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் தவறான ஒரு விஷயத்தையே நியாயப்படுத்தி, அந்த நியாயப்படுத்தினதும் இல்லாமல் அதற்கு பின்னாடி திரைமுறைவில் எவ்வளவு பணம் கொடுக்கப்படுகிறது, எந்தெந்த கட்சிக்கு கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு கொடுக்கப்படுகிறது எல்லாமே இருட்டடிப்பு பண்ணிவிட்டு நாங்கள் சட்டம் போட்டுட்டோம், இது சட்டப்படி செல்லும். அதாவது ஒரு தவறான ஒரு நடவடிக்கையை எடுத்துவிட்டு அந்த தவறான நடவடிக்கையின் வழியில் வந்து ஒரு 3-4 வருஷம் போயிட்டு பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நிறுவனங்கக்கிட்டேருந்து இதுதான் முறை, இதுதான் நெறி, இதுதான் தர்மம், இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்டத்தை வந்து இன்றைக்கி நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கார். நிப்பாட்டினதுன்றதை தாண்டி ஆட்டத்தை கலைச்சிட்டார். அதாவது சட்டம் என்பது நீங்கள் நினைக்கிறது இல்லைப்பா, உங்கள் இஷ்டத்துக்கு கிடையாது. சட்டமானது கான்ஸ்டியூஷன் ஒரு சில ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ரைட் டு லிபர்ட்டின்னு ஒரு சில பேசிக் ரைட்ஸை கொடுத்துருக்கு. அதாவது ஒரு உயிர், ஒரு மனிதர் அப்படின்னா அந்த மனிதருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்கு. அந்த பேசிக்கான ஒரு விஷயத்தில் போய் யாரும் தலையிடக்கூடாது, இதுதான் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. ஆனால் உங்களோட இந்த பாண்டு திட்டமானது ஒரு சாமானிய மனிதருக்கோ இல்லை ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு பிரதிநிதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேசிக்கான விஷயங்களே இது ஆட்டி பார்க்கிறது. அதனால் நீங்கள் போட்ட அந்த சட்டம் எல்லாம் செல்லுபடியாகாது, இந்த எலக்டோரல் பாண்டு திட்டமே வந்து செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. இது முதல் பார்வை. கான்ஸ்டியூஷனில் பதில் சொல்லிட்டாங்க. இது முதல் பார்வை. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன பார்க்கணுன்னா, இது வந்து 2வது தீர்ப்பு கிட்டத்தட்ட. இப்போ நம்ம சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகரில் தேர்தல் பார்த்தோம். அப்போ வந்து தேர்தல் அதிகாரியே அங்கேயே உட்காந்து அவரே வந்து நல்ல ஓட்டை செல்லாத ஓட்டாகவும் மாற்றி எண்றதையும்
வெற்றி பெற வேண்டியவரை தோத்துட்டாரு, தோக்க வேண்டிய இருந்தால வெற்றி பெற்றாருன்னு சொல்லி பண்ணப்போ அறிவிச்சார். நீதியரசர் என்ன சொன்னார்னா, கோர்ட் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த வெற்றி பெற்றது அந்த தன்மையை நிப்பாட்டி வைத்து ஜனநாயகப்படி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்க, நீங்கள் வந்து மாமன்றத்தை கூட்டக்கூடாது, மேயர் தேர்தல் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு தீர்ப்பாக அதை பார்த்தேன். அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அடிப்படையில் இது அடுத்து வருது. இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் வரும்பொழுது சட்டத்தில் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் வழக்காடு மன்றம் செயல்பட முடியும். அப்போ சட்டத்தை இவர்கள் ஏமாற்றி சட்டத்தை இவர்கள் வளைக்கும் போது நீதிமன்றம் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு நிற்குது. அதாவது ஒரு சைடு வந்து எதிர்கட்சி இல்லை, எங்களை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை, காங்கிரஸ் கட்சியெல்லாம் இதுவாக போயிருக்கு, வலுவிழந்து போயிருக்கு, நாங்கள் வச்சது தான் சட்டம், எங்களை நிப்பாட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு இருக்கும்போது நீதிமன்றம் மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், சட்டம் படித்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம், சட்டத்தை நம்புங்க, சட்டம் மாண்பானது, எல்லாருக்கும் சமமானது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி கிடையாது, பணக்கார ஏழை கிடையாது, சட்டமானது இந்திய அரசியல் சாசனம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான், அந்த எல்லாருக்கும் அந்த ஒன்றுன்ற அடிப்படையில் இது பார்க்கும்போது இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒன்று பின்ன ஒன்றா சரி செய்துட்டு வருது. இப்போ இது வந்து மக்களுக்கு வந்து இது பார்க்கும்போது வந்து எலக்டோரல் பாண்ட்னா என்ன, இதனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் தான் ஐயா நீதியரசர் சந்திரசூட் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயம். தேர்தல் நிதியாக எலக்டோரல் பாண்டாக ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு, அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கோ இல்லை முக்கிய பொறுப்பில் இருக்க கட்சிக்கு கொடுக்கும் பொழுது அவங்க மறைமுகமாக இவங்களுக்கு தேவையான சாதகங்கள், இவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. அது எப்படி செய்வாங்கன்னா, ஒரு திட்டமாவோ இல்லை ஒரு ஸ்கீமாவோ இல்லை ஒரு பாலிசியாவோ, அதாவது கொள்கை முடிவிலே அந்த மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு அரசாணையாக வெளிவிட்டு கூட பண்ணலாம். ஆகவே இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு நச்சுத்தனமான வேலை, இது சட்டத்துக்கு முன் செல்லாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, பேங்க்கை கூப்பிட்டு நீ இந்த இதுவரையிலும் வாங்கின்னு இருந்த பணம் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பாண்டு வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த கட்சிக்காரங்க கொடுத்தாங்க, எந்தெந்த நிறுவனம் கொடுத்தது, யாருக்கு கொடுத்தது, எத்தனாம் தேதி கொடுத்தது, எல்லாத்தையும் பொது வெளியில் வை. நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் பொதுமக்களுக்கு தெரியணும். இந்த நாட்டை பார்க்குறது, இந்த நாட்டினுடைய நடப்பு எல்லாமே இந்த பொதுமக்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் தேர்தல் வேலைகள் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியாமல் எந்த பணவர்த்தனையும் இருக்காது. அவங்க தான் இந்த நாட்டில் முக்கியமானவங்க, ஜனநாயகத்தின் முக்கியமான அங்கம் அவங்க. அவங்களுக்கு தெரியாமல் இது என்ன, இது வந்து மறைச்சிட்டு பண்ணுறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கேட்டால் கோர்ட்டில் கேட்டால் நாங்கள் கொடுப்போன்றீங்க. அப்படி இருக்கக்கூடாது, பொது வெளியில் இருக்கணும். இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் காலம், எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும், நான் எப்படி தர்மப்படி நடக்கணும் இந்த பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கும் கூப்பிட்டு வச்சுருக்கு. மூன்றாவது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஒருவேளை பாண்டு இப்போ எதனா புதுசாக வாங்கி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்னொன்று, இப்போ எதனா பாண்டு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பாண்டை உடனே செல்லாபடியாக்கி கேன்சல் பண்ணி அந்த பணத்தை திருப்பி யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அதையும் சேர்த்து சொல்லணும் ஒரு 3 வாரத்துக்குள்ளே. இந்த தரவுகள் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லணும். மாநில தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணோம், தேர்தல் ஆணையம் இதை எல்லாத்தையுமே பொது வழியில் எல்லா பொதுமக்களுக்கும் தெரிகிற மாதிரி உங்கள் வெப்சைட்டில் போட்டுருங்கன்னுட்டாங்க. அப்போ இவங்களோட அந்த மொத்த ஆட்டம் இருக்குது பாருங்கள், இந்த கல்லாட்டம், கண்டமேனிக்கு பணத்தை வாங்குறது ஒரு முதலாளிக்கிட்டேருந்து, அதை வந்து பாண்டாக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்குறது, அந்த நிதியிலேருந்து எடுத்து செலவு பண்ணுறது, ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறது, எம்எல்ஏ எம்பிங்களை விலைக்கு வாங்குறது, முன்னாள் காங்கிரஸ்காரர்களை இந்த சைடு நீக்கிறது, இந்த ஆட்டம் எல்லாமே வந்து இந்த பாண்டு வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மறைமுகமாக. அதாவது வேறு சில வருமானம் வந்தாலும் கூட இது வந்து சட்டப்படியே செய்துட்டு இருந்தாங்க. இதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒத்தாசி. ஸ்டேட் பேங்க் எதுக்கு இழுத்தாங்கன்னா, இந்திய நாட்டினுடைய ஒரு முக்கியமான பப்ளிக் செக்டர் பேங்கிங். எஸ் பேங்க் திவால் ஆகுதா, வேறு பேங்க் திவால் ஆகுதா, அந்த கடன்காரன் கட்டாமல் போயிட்டானா ஸ்டேட் பேங்க்கு கூப்பிடு, எல்ஐசியை கூப்பிடு, உங்களோட பணத்தை எடுத்துன்னு போய் இதில் போடுங்க அப்படின்னு இந்த பேங்க்கையும் இந்த மாதிரி விஷயத்தையும் இவங்களுக்கு வசதிக்கு ஏற்றது எல்லாத்தையுமே கோர்ட்டு கண்டுபிடிச்சி விட்டுச்சு. இதில் ஏதோ தப்பு நடக்குது, இது பெரிய தப்பு, இதை விட்டால், இதுக்கு மேலே விட்டால் இது நாசகார செயலாக போய்விடும். அதில் இன்னொன்று கோர்ட்டு சொல்லுது அந்த தீர்ப்பில், வந்த கணக்கு வாங்கின கட்சிகள்லாம் பார்த்தா எல்லாமே ஆளுங்கட்சியாக இருக்கே, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் வருது, மத்தியில் இருக்க ஆளுங்கட்சிக்கும் வருது, சிறிய கட்சிகள் மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் பணமே வரலையே, இதுதான் நீங்கள் சொன்ன அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிற விதமா அப்படின்லாம் கோர்ட்டு கேட்டிருக்கு. ஓகே, இப்போது கிட்டத்தட்ட கோர்ட் வந்து ஒரு கார்னர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இவங்களாம் இந்த எலக்ட்ரல் பாண்டில் உள்ளே போயோ அல்ல அதுக்குள்ளே முறைகேடு எதுவும் பண்ண முடியாது. இதன் அடிப்படையில் கார்பரேட்டுகளுக்கு, கார்பரேட் அமைப்புகளுக்கு, நிறுவனங்களுக்கு எந்த விதமான சாதகமான போக்க முடியும். ஆனால் இது வரைக்கும் நடந்திருக்குல்ல, இந்த ஊழலை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக இந்த திட்டம் எலக்ட்ரல் பாண்டு வந்த பிறகு
அதை விசாரிக்க முடியாது, ஆர்டிஐயில் போட்டு கூட அதற்கான தரவுகளை வாங்க முடியாதுன்னு சொன்னபோது ஒரு சில சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இல்லை கார்பரேட்டுக்கான வரி வருவாய் அதை குறைச்சது, வரியை கட்டுறதோடைய பர்சன்டேஜை குறைச்சது, இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த விஷயத்து அடிப்படையில் தான் நடந்ததுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அதாவது இது வந்து ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டுன்றதை வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் வாங்கணும், ஒரு நிறுவனத்துக்கிட்டேருந்து பணம் வாங்கணும். அந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கின பணத்தை எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அதை சட்டத்துக்கு முன்னாடியே காட்டி சட்டப்படியே நம்மளோட தேவைக்கு ஏற்பார் போல் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காக திட்டமிடப்பட்டதான் இந்த எலக்டோரல் பாண்ட். இது எப்படி வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது. முந்தைய காலத்துலலாம் எப்படின்னா, ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட ஆண்டில் வரக்கூடிய அந்த நெட் ப்ராஃபிட் என்று சொல்வார்கள், எல்லா செலவும் போக இருக்கக்கூடிய அந்த பணத்தில் 7.5 விழுக்காடுக்கு மேலே நீங்கள் அதை வந்து ஒரு கட்சிக்கு வந்து தானமாக கொடுக்க முடியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேப்பையே தூக்கிட்டாங்க. எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் பாண்டு வாங்கிக்கலாம், அதை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்டாலும் நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டால், உரிமை சட்டத்தில் கேட்டால் கூட நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கிறது யாருக்குன்னா வேணால் கோர்ட்டில் தீர்ப்பு போட்டு வழக்கு போட்டு கோர்ட்டு மூலிமா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டுலாம் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பித்தலாட்டத்தை சிசர் எடுத்து ஒவ்வொன்றா வெட்டி விட்டாங்க இன்றைக்கி 5 நீதியரசர்கள். இது எப்படி ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இவங்க வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னுவாங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அதாவது ஒரு 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 அரசியல் கட்சி எவ்வாறு நிதி வாங்கலாம், எவ்வளவு நிதி வாங்கலாம், எதன் அடிப்படையில் நிதி வாங்கலாம், நிதி வாங்கினாங்கன்னா அதற்கு செலவு கணக்கு, அந்த பணம் எங்கே சொல்கிறதுன்னு ஒரு கணக்கு வழக்கு இருக்குங்க. முதல்ல அந்த சட்டத்தை கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட். ஒரு நிறுவனம் என்றால் அந்த கம்பெனி வந்துட்டு எவ்வளவு பணம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கலாம், இல்லை வெளியூர்லேருந்து பணம் வந்தால் அதை கொடுக்கலாமா கொள்ளக்கூடாதா அப்படின்ற அந்த ஒரு சில நெறிமுறைகள்லாம் இருக்குது. அந்த கம்பெனி ஆக்ட்லேயும் வந்து இவங்க வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. மூணாவதாக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்கம் டேக்ஸு. அதுலேயுமே வந்து ஒரு சில சலுகைகள், ஒரு சில மறைமுகமாக, அதாவது இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு, எலக்டோரல் பாண்டுன்னு சொல்லி ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு 300 கோடி கொடுக்குறாரு, ஒரு செல்வந்தர் இல்லை ஒரு தொழிலதிபரோ. அப்போ அவருக்கு 300 கோடி கொடுத்ததுனால பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அவர் மீது எதுவும் ரைடு போயிடக்கூடாது, உனக்கு 300 கோடி எங்கேருந்து வந்ததுன்னு யாரும் நோண்டிடக்கூடாது. அதனால் அதை மறைக்கிறதுக்கு அது வெளியில் சொல்கிறது கிடையாது. அதனால் அதை மறைக்கிறதுக்கு கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு சில சேஞ்ச்மெண்ட்டு, அதை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சில சலுகைகள். இதுக்கு உடந்த யாரான்னு கேட்டால் ஸ்டேட் பேங்க். அவங்க அந்த பாண்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் பணத்தை கட்டினீங்கன்னா பாண்டை கொடுத்துருவாங்க. அதான் நீதியரசர் கேட்டார், இது வெளியில் சொன்னால் பணம் கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனையாயிருமே. அதாவது இவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அதாவது ஆளுகின்ற பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து கட்சியை பிடிக்கும், அவங்க வந்து ஒரு பணம் கொடுப்பாங்க, இவர் இவ்வளோ இந்த கட்சிக்கு கொடுத்தாருந்தா மற்ற கட்சியெல்லாம் இவர் மேலே கோச்சிக்குவாங்க, மற்ற கட்சியெல்லாம் இவங்க மேலே பழி வாங்குவாங்க, அதனால் பணம் கொடுத்தவங்களோட அந்த ஐடென்டிட்டியும் நாங்கள் பாதுகாப்பாக வைக்கணும், அதனால தான் நாங்கள் வெளியில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சார். இது எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னாங்க. இது பார்த்தா அப்படி தெரியலையே, கருப்பு பணத்தை ஒழிக்கிற மாதிரி தெரியலையே. ஒரே ஆளுங்களுக்கே பணம் சேருதப்பா, எல்லாமே தானே அரசியல் கட்சி. அப்போது சமதளம் எங்கே முதல் கேள்வி. சமதளம் இல்லை. ஆளுகின்ற அரசு, மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சிகளுக்கு அதிகமாக பணம் வந்திருக்குது, எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ பணம் வரல. இது முதல் பார்வை. இரண்டாவது வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. சரி, வெளியில் சொல்லக்கூடாதுன்னா ஸ்டேட் பேங்க்குக்கு அந்த தகவல் தெரியுதே. இப்போ நான் வந்து ஒரு 200 கோடிக்கு வந்து பாண்டு வாங்குறேன், எலக்டோரல் பாண்டு, ஒரு கட்சியை மனசில் வச்சுக்கிட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும், பாண்டு வாங்கும்போது KYC ஃபார்ம் கொடுக்கணும், நோ யார் கஸ்டமர்னு ஃபார்ம் கொடுக்கணும். அப்போ என்னோட அந்த தரவுகள்லாம் நான் பேங்க்குக்கு சொல்கிறேனே. அப்போ பேங்க்குக்கு போது கொடுத்தவங்களுக்கு தெரியுது, வாங்க போகிற கட்சிக்கு தெரியுது, அப்புறம் கடைசியில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுது, பொதுமக்கள் கொண்டு ஏன் தெரியக்கூடாது அப்படின்ற கேள்வியை கோர்ட்டு கேட்டது. இதில் ரொம்ப முக்கியமான அங்கம் பொதுமக்கள். ஓட்டு போடுறவங்க அவங்க தான். நீங்கள் அந்த பணத்தை வாங்கி தேர்தலுக்கு செலவு பண்ணுறீங்க. ஜனநாயக நாட்டில் தேர்தல் தான் முக்கியம். அப்போ இதெல்லாம் வந்து எங்கேனுமோ இதெல்லாம் ஆராய்ஞ்சு 232 பக்க தீர்ப்புன்றது சாட்டை அடி. அதாவது கட்சிகள், அரசியல் கட்சிகளுக்கு, அரசியல் பிழைப்பு நடத்துபவர்களுக்கு வந்து சாட்டை அடி. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ இது ஊழலா, இது லஞ்சமா, இல்லை இது வந்து ஒரு ஸ்கேமா அப்படின்றத கேள்வி கேட்டீங்க. இப்போ முதல் வந்து இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிடுச்சு கோர்ட். அதாவது இது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல், இது சட்டப்படி இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தினால சட்டப்படி செல்லாத ஒரு செயலை இவங்க செஞ்சுருக்கிறாங்க, இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து நீங்கள் வழக்காடு மன்றம் செல்லலாம். இப்போ வந்திருக்கிற தீர்ப்பு வந்து எலக்டோரல் பாண்டு செல்லாது. அப்போ எலக்டோரல் பாண்டு யாரெல்லாம் கொடுத்தாங்க, எலக்டோரல் பாண்டு எந்தெந்த கட்சிக்கு போச்சு, எந்த முகாந்தரம், இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற இந்த கேள்வியெல்லாம் பார்ட் 2. கோர்ட்டு வந்து எப்படின்னா, வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு வந்தால் தான் விசாரிக்க முடியும். எல்லாத்தையுமே வந்து சுயமோட்டுவா 226 எடுக்க முடியாது கான்ஸ்டியூஷனில். ஒரு சில தீர்ப்பை அவங்களே எடுப்பாங்க, ஒரு சில விஷயங்களை அவங்களே கையில் எடுத்து விசாரிப்பாங்க, ஒரு சில விஷயத்தை வந்து யாருன்னா வழக்காடு மன்றம் போனாங்கன்னா அப்போ அதை விசாரித்து தீர்ப்பாங்க. இப்போ இந்த 5 நபர் தீர்ப்பு
இந்த நீதியரசர்களோட சந்திரசூட் தலைமையில். இதில் வந்து லீடு ஜட்ஜ்மெண்ட்டை அவரே எழுதுறாரு. மற்ற 4 ஜட்ஜிகள் தீர்ப்பு கொடுத்துருந்தாலும் கிட்டத்தட்ட இவரோட தீர்ப்போட ஒத்து போகிறாங்க. ஆனால் ஒரு சில கருத்தில் முரண்பாடு வருது. ஆனால் கிட்டத்தட்ட அந்த தீர்ப்போட ஒத்து போகிறாங்க. இந்த தீர்ப்பு மொத்தமாகவே எங்கே போய் நிற்குதுன்னா, நீங்கள் பண்ணது ஃப்ராடு வேலை. ஃப்ராடுன்னு சொல்லலை அவங்க, இது சட்டத்துக்கு புறம்பானதுன்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் போகுது, ஒருத்தருக்கு பணம் போல. ஏன்பா இவருக்கு பணம் போகுதுன்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஏன்பா சொல்ல முடியாதுன்னா, சட்டத்தில் நாங்கள் மாற்றிட்டோம். ஏன்பா சட்டத்தை இப்படி மாற்றினீங்கன்னா, அப்படி மாற்றினா தான் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும். கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுனா அப்போ இந்த பணம் எல்லாம் ஒரே ஆளுக்கு போகுது, அது எப்படிப்பா அப்படின்னா, இல்லை அதை உங்களுக்கு சொல்ல முடியாது. ஓ அப்படியா, கோர்ட்டுக்கு சொல்ல முடியாதா? சரி, எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆர்டிகிள் 19(1) என்பது ஃப்ரீடம், மக்களுக்கு வந்து வாழறதுக்கு உண்டான நம்பிக்கையை தருது. நீங்கள் நினச்சதை பேசலாம், நினச்ச சிந்தனையை சொல்லலாம், எழுதலாம், எங்கே வேணால் போகலாம், எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம், ஊரில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் தான் அந்த ஆர்டிகிள் 19(1). அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்டிகிள் 19(1) இது சேலஞ்ச் பண்ணுது. ஆர்டிகிள் 19(1) ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் நீதிமன்றம் இருக்கிறேன். மக்களை பாதுகாக்கிறது தான் என் வேலை. நீ மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட் உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, 19(1) உள்ளே வந்து அதை காலி பண்ணிவிட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் உரிமை சட்டத்தையும் காப்பாற்றணும் நான், அதையும் இதையும் சேர்க்குறாங்க. தனிநபரோட அந்த உரிமையை பாதுகாக்கணும், தகவல் உரிமை சட்டத்தையும் பாதுகாக்கணும். இது ரெண்டுத்தையும் நான் பாதுகாக்கணும்னா நீங்கள் போட்ட அந்த 3 சட்டம் இருக்கு பார், இன்கம் டேக்ஸில் மாற்றினது, கம்பெனி ஆக்டில் மாற்றினது, அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மாற்றினது, இந்த 2 பெரிய சட்டத்தை நான் பாதுகாக்கணும்னா நீங்கள் போட்ட இந்த 3 சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டு இது 2 பாதுகாத்துட்டு அதை 3த்தையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு அட்டகாசமான ஜட்ஜ்மெண்ட். சரி, இது இந்தியா மக்களுக்கு தேவையான விஷயங்களை வைத்து கோடிட்டு காமிச்சிருக்காங்கன்னா கிடையாது. அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு, லீகல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வழக்காடும் தன்மை, வழக்கறிஞர்னுடைய அந்த வாதத்தெல்லாம் கேட்டுட்டு நீதியரசர்கள் அவர்களோட சிந்தனை எண்ணோட்டத்தை இதில் செலுத்துகிறாங்க. எப்படி செலுத்துகிறாங்கன்னா, அமெரிக்காவில் என்ன இருக்குது அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் என்ன இருக்குது, கனடாவில் என்ன இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன இருக்குது. கிட்டத்தட்ட தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா கனடா பற்றி சொல்லியிருக்கிறாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்படி இருக்குன்றாங்க, வேல்ஸில் இப்படி இருக்குன்றாங்க. மற்ற மேலை நாடுகளில் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் நன்னடத்தை எப்படி இருக்கிறது, அங்கேயும் பணம் வாங்குறாங்க, அங்கே என்ன முறை இருக்குது, எப்படி தேர்தலை நடத்துகிறாங்க மேலை நாடுகள்னு சொல்லிட்டு அதையும் கோடிட்டு காட்டுறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கோடிட்டு காட்டுறாங்க, சர்வதேச நாடுகள் எப்படி தேர்தல் அணுகுதுன்றதையும் கோடிட்டு காமிச்சு கிட்டத்தட்ட ஒரு இந்த தீர்ப்பானது அந்த 232 பக்கத்தையும் நீங்கள் வந்து சட்டம் படிக்கிறவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம், பைபிள் மாதிரி. மக்களை அரசியல்வாதிகளிடமிருந்து எப்படி காப்பாற்றுவது அப்படின்றதுக்கு இந்த தீர்ப்பானது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கைடு. சரிங்க சார், நீங்கள் சொல்லும் பொழுதே அது உள்ளார்ந்து தான் சொல்கிறீங்க. ஒரு சட்டம் படித்த மாணவர்ன்ற அடிப்படையில் இதுக்குள்ளே இருக்கிற நுணுக்கங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்க. ஒரு படத்தினுடைய டயலாக் தான் எனக்கு நினைவு வருது. முதல் பாலே 6 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஒரே தீர்ப்பு ஒட்டுமொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு, என்டையர் மேட்சையும் மாற்றிடுச்சு அப்படின்னும்ல, அந்த மாதிரி என்டையரோடைய எலக்ட்ரல் சிஸ்டத்தையும் அல்லது அதனுடைய பாண்டோடைய சிஸ்டத்தையுமே மாற்றுது இந்த தீர்ப்பு. இப்போது இந்த தீர்ப்பில் நீங்கள் முன்னாடி சொன்னது போல் எல்லாமே எப்படி ஒரே ஆளுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட அதுக்கான அந்த பட்டியல் அந்த தீர்ப்பில் வந்ததே இருக்குது. 2017 2023 வரைக்கும் ஆண்டுக்கு ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது பாஜக 2017-18 210 கோடி, நான் புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத விட்டுட்டே சொல்கிறேன். 2018-19 1450 கோடி, 19-20 2550 கோடி, 20-21 அதாவது கொரோனா காலகட்டம், அந்த காலகட்டத்தில் கூட 22 கோடி வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு 21-22 1033 கோடி, இப்போது இறுதியாக 2022-23 1300 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. இப்போது மற்றவங்களெல்லாம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்க எல்லாம் 1000ல் போகிறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 300 கோடி, 317 கோடி, 10 கோடி, 236 கோடி, 171 கோடி. இன்னும் அப்படியே கீழே போகும்போது ஸ்டேட் பார்ட்டிஸில் இன்னும் கூட கம்மியாக வருது. அப்போது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு பர்சன்டேஜ் வயசில் நம்ம பார்க்கும்போது 100% இந்த எலக்ட்ரோரல் பாண்டில் 60-70% எலக்ட்ரோரல் பாண்டை ஒரே ஒரு பார்ட்டிக்கு போகுதுன்னா அது என்ன மாதிரியான முறைகேடு சார்? இல்லை 60-70 கூட கிடையாது, கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பெரிய பிரதான கட்சி 80க்கே போகிறோம். என்னன்னா 6000 சில்லற கோடிக்கு மேலே போகுது பாஜக.
காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 600-700 கோடி கோடி வருது. தான். அப்போ அவங்க வாங்குறதுல வந்து ஒரு 10% 15% தான் இவங்க வாங்குறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கே அந்த நிலையினும் போது உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்கும். அதிமுக பார்த்தீங்கன்னா ஏதோ 6 கோடி ஏதோ வந்து 6 கோடி சில்லறை வந்திருக்கு. இதே திமுக பார்த்தீங்கன்னா திமுக ஒரு 300-400 கோடி வந்த மாதிரி ஒரு கணக்கு வருது. அதிமுக 600 கோடி. ஆர்ஜேடி பீகார்ல 6 கோடி. ஆமா, அதிமுக 6 கோடி. ஆர்ஜேடி திருத்தினதுக்கு நன்றி. ஆர்ஜேடி பார்த்தீங்கன்னா ஏதோ 2.5 கோடி 3 கோடி அந்த கணக்கு வருது. எல்லாமே 2.5 கோடி 3 கோடி 4 கோடி தான் இருக்கு. நிறைய மாநில கட்சிகள் இல்லை. தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்துகிட்டு இருக்கு. மேபி அங்கே அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு வர்றதுனால இல்லை ஆட்சி மாற்றம் வரப்போகுது அது மாதிரி எதனா இருக்கிறதுனால அவங்க போய் பாண்டு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் கோர்ட்டு பார்க்குது, ஃபுல்லாக இந்த டேட்டாவை பார்க்குது. என்னப்பா இது, இவங்களுக்கு ஒன்று இம்மாங்காசு போகுது, இவங்களுக்குலாம் இவ்வளோண்டு போகுது, இது சரியில்லையே, இந்த கணக்கு ஏதோ தப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி குட்டு வச்சிட்டாங்க. இன்னொன்று இப்போ இதில் என்ன நடக்க போகுதுன்னா, வர்றது தேர்தல் காலம். இவங்க யார்கிட்ட என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் இப்போ பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இப்போ தான் பட்ஜெட் முடிஞ்சுது. இன்னும் ஒரு 20 நாள் 25 நாளில் தேர்தல் அறிவிக்கலாம். இப்போ நம்ம February 15 வந்துட்டோம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மே மாதம் தேர்தல் நடத்தணும்னா உங்களுக்கு மார்ச்சில் அறிவிப்பு வரணும். March 15 வந்தால் ஒரு 45 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. March 15 அப்புறம் ஏப்ரல் ஒரு 30 நாளுன்னு போது தான் ஏப்ரல் இறுதியிலோ இல்லை மே முதல் வாரத்திலே வைக்கணும்னா உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி 20ஆம் தேதி சொல்லி ஆகணும். கூட்டி கழிச்சு போகும்போது 25 நாள் தான் இருக்குது கையில். 25 நாள் இருக்கும்போது இந்த தீர்ப்பு வந்திருக்கு. எப்போ சட்டப்படி இது தப்பு. இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ இவங்க ராஜ்யசபாவை கூட்டி இல்லை லோக்சபாவை கூட்டி இன்னொரு சட்டத்தை போட்டு இதுதான் சட்டம் அப்படின்னு அதுவும் பண்ண முடியாது. இப்போ சட்டமானது இப்போ சந்திரசூடே அவசர சட்டமாகவும் போட முடியாது. இப்போ சந்திரசூடே என்ன சொல்லியிருக்காருன்னா, புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அதுபடி தான் நான் நடக்க முடியும், அதுதான் என் தொழில், அதுதான் என் தொழில் தர்மம், அதுதான் அரசியல் சாசனம் அப்படி சொல்லுதுன்னா நான் அதை தான் சொல்ல முடியும். சட்டத்தில் இல்லாததை நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் அவரே புலம்பியிருக்காரு. அப்போ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சரியான மக்களை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக ஒன்றத்தை விட்டுருக்காரு சந்திரசூட் அவர்கள். அப்போ இவங்களால் வந்து இதுக்கு மேலே வந்து இதில் வந்து எந்த தவறு தண்டா எதுவும் செய்ய முடியாது. இன்னொன்று இதில் இன்னொரு குட்டு வெளிப்பட்டு இருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, பேங்க்கு, கட்சி, பாண்டு, இந்த எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. அதாவது நிதி நிறுவனங்கள், அதாவது பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் அவர்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். யாருக்கு அதிகமாக பணம் கொடுத்துருக்காங்க? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்காங்க. யார் மூலயமா கொடுத்தாங்க? ஸ்டேட் பேங்க் மேலே கொடுத்தாங்க. ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுச்சு, அதுக்கெல்லாம் சலானா வாங்கிக்கிட்டு பாண்டை போட்டு கொடுத்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லிச்சு. அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணது யார்? பாரதிய ஜனதா கட்சி. அப்போ இந்த 4 பேர் ஒரு அணியில் எதிரில் இருக்கிறாங்க. இந்த சைடு ஒத்தையில் நீதிமன்றம் ஒண்டி நின்று 3 பேர் போனாங்க. ஏடிஆர் போனாங்க. அது ஏடிஆர்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஆரோட அமைப்போட டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பல வருஷங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் எவ்வளவு இருக்குது அரசியல்வாதிகள் மீது, அதாவது இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. அந்த ஏடிஆர் வந்து நீங்கள் இப்போ வலைதளையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், எந்த அமைச்சர் மீது எவ்வளோ வழக்கு, எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதிகமாக சொத்து சேர்த்துருக்கார், எந்த மாநிலத்தில் எம்எல்ஏஸ் மீது வந்து கிரிமினல் கேஸ் அதிகமாக இருக்குது, யார் சொத்து அதிகமாக குவிச்சிருக்கிறது, யார் அதிக கேள்வி கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதிகளை கட்சி பாகுபாடினால் தோலுறுத்தி காட்டுற ஒரு நிறுவனம் தான் அந்த ஏடிஆர். அந்த ஏடிஆர் போயிருக்கு. கூட வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அந்த கட்சியை வந்து வழக்காடு பண்ணுறதுக்கு போயிருக்கு. அது கூட ஒரு சில பேர் சேர்ந்துருக்காங்க. காங்கிரஸில் கூட ஏதோ ஒரு உறுப்பினர் போய் அந்த கேஸில் வந்து சேர்த்துருக்காரு. அப்போ இந்த தீர்ப்பானது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம், ஒரு பொக்கிஷம். இந்த ஏடிஆர் நீங்கள் சொன்னதால இந்த தகவலையும் சேர்த்து சொல்லிக்கலாம். அந்த ஏடிஆர் தான் இந்தியாவில் அதிகமான சொத்துக்கள் வைத்திருக்கிற கட்சி எது அப்படின்னும் போது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே கிட்டத்தட்ட 4847 கோடி கிட்ட சொத்து வச்சிருக்கிறதா அவங்களுடைய அறிக்கையில் தான் அதை கொடுத்துருந்தாங்க. 6000 கோடி சொத்துக்கள் இருக்குது. அதில் வெறும் 4000 கோடி 4800 கோடி வந்து பாரதிய ஜனதா மட்டுமே வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏடிஆர் சொன்னது. அந்த ஏடிஆரும் இந்த வழக்கில் உள்ளே போனது மிக சிறப்பு. சரிங்க சார், இப்போது இது அடுத்த கட்டத்துக்கு போகணும். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புது சட்டம் போட முடியாது, அல்லது அவசர சட்டம் எதுவும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த எலக்ட்ரோரல் பாண்டுன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது ஒரு காலாண்டுக்கு முதல் 10 நாள் இதை வித்துட்டு இருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் 30 நாள் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் வரப்பொழுது 30 நாளில் இதை விற்கணும். இப்போ இதுக்கப்புறம் இதை விற்பாங்களா, விற்க மாட்டாங்களா? அப்படி ஒரு வேளை இதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு மேலே ஸ்டே வாங்க முடியாது, ஸோ கான்ஸ்டியூஷன் பெஞ்சே சொல்லிடுச்சு. இப்போ ஒருவேளை அவசர சட்டம் போட்டு மாற்ற முடியுமா? இது என்ன பண்ண முடியும் சார் லீகலாக? கிட்டத்தட்ட 2017 இருந்து இந்த பிரச்சனைங்க.
அப்போ 5 வருஷமாக இதை ஆராய்ஞ்சு இதை விசாரித்து இது என்ன சட்டத்தில் என்ன சிக்கல் இருக்குது, நடைமுறையில் இது சாத்தியமா இல்லையா, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்ற இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு தான் வந்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 5 பேர் பெஞ்சுக்கு கொடுத்த தீர்ப்பு இது. சிங்கிள் பெஞ்சோ இல்லை ஒரு பெஞ்சோ இல்லை 3 பெஞ்சோ கிடையாது. இப்போ 5 பேருன்னும் போது இப்போ இந்த தீர்ப்பை ஓவர் ரூல் பண்ணோன்னா மினிமம் அடுத்து 7 மெம்பர் பெஞ்சுக்கு தான் நீங்கள் போகணும். இப்போ 7 மெம்பர் பெஞ்சு உட்காந்து ஒரு தீர்ப்பை வழங்குறதுன்றது கண்ணு கெட்டின தூரத்தில் இமீடியட்டாக சாத்தியம் கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ராஜ்யசபாவோ லோக்சபாவோ இப்போ அந்த அவங்களோட அந்த டேர்ம் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. அதாவது இனிமேல்ட்டு எலெக்ஷனுக்கு வர வரலாம் வெயிட் பண்ணலாம். மற்றபடி அந்த சபைக்கு வந்து கூட்டுறது ஒரு இதுக்கப்புறமா ஒரு டிராஃப்டை கொண்டு வந்து அது பில்லாக்கி சட்டமாக்குறதுன்றது சாத்தியக்கூறல. ஒருவேளை அவசர சட்டம் அந்த மாதிரி எதுனா கொண்டு வந்தாலும் இது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. இது வந்து ஹைகோர்ட்டோட தீர்ப்போ இல்லை செஷன்ஸ் கோர்ட்டு தீர்ப்போ இல்லை கீழமை நீதிமன்றத்தோட தீர்ப்பு கிடையாது, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. ஒரு உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை வந்து நீங்கள் சேலஞ்சு பண்ணுறீங்க இல்லை இது பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜனாதிபதியோ இல்லை அதற்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியால் தான் செய்ய முடியும். இது மீறி இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அம்பலப்பட்டு போயிட்டீங்க, நீதிமன்றம் கிழின்னு கிழிச்சிச்சு வச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் அந்த வேலை எதனா பண்ணிங்கன்னா இல்லை பாண்டு விற்கிறோம் இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா முன்தேதி போட்டு வித்துட்டா மாதிரி இதெல்லாம் பேங்க்கில் நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் பாண்டு கொடுத்துட்டோம், 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அங்கேயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. என்னென்னா ஆல்ரெடி ஒரு முக்கால்வாசி தகவலை கொடுத்துருப்பாங்க கோர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் புதுசாக எதனா பாண்டு கொடுத்தாங்க இல்லை பிரிண்ட் போட்டது எதனா ஒன்று பண்ணாங்க இல்லை தேதியை மாற்றி கீத்தி பண்ணாங்கன்னா சிக்கல். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போது கோர்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு வேளை நாளைக்கு ஆட்சி மாற்றம் வருது இல்லை ஆட்சி மாற்றமே வரல, இந்த தகவலை எடுத்து வெளியில் விட்டு இந்த நிறுவனம் நீங்கள் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகும் இந்த கட்சிக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கு அப்படின்னாங்கன்னா அது ஷெல் கம்பெனின்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஷெல் கம்பெனினா என்னென்னா, இப்போ நம்ம பார்த்த சமீப காலத்தில் ஐயா அமித்ஷா அவர்களோட வருமானம் வந்து பல 100 மடங்கு ஏறிச்சு. அப்போ எல்லாருமே எப்படி இவருக்கு வந்து வருது, இப்போ அவருக்கு ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் எவ்வளோ வேணால் பணத்தை இந்த பாண்டு மூலிமா கொடுக்கலாம் ஒரு கட்சிக்கு. அப்போ என்ன ஆகும்னா இனிமேல்ட்டு இதில் யாருன்னா இந்த முறையில் வந்தாங்கன்னா அவங்க மீதும் வந்து நீதிமன்றத்தோட பார்வை இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு நான் நினைக்கிறேன் இல்லை நான் வியூகிக்கிறேன்னா இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து அடுத்து வந்து யார் யாரெல்லாம் பாண்டு கொடுத்தாங்க, அந்த பாண்டு கொடுத்த நிறுவனத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி நன்றி விசுவாசமா என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க, வேற என்ன சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை வேற என்ன பாலிசி லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேற என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு சோலார் இருக்குது ஒரு கம்பெனி. இப்போ இந்த சோலார் கம்பெனி வந்து அவர் சோலார் பேனல் அதிகமாக விற்கணுன்றது அவர் கொள்கை ரீதியாக இருக்கிறாரு ஒருத்தர், அவரால் வியாபாரம் பண்ண முடியல. அப்போ அரசாங்கம் வந்து நீங்கள் சோலாரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 விழுக்காடு வந்து மானியம் வந்து அரசாங்கமே கொடுக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை போட்டுட்டு நாங்கள் வந்து இந்திய அரசாங்கமே ஒரு 10 கம்பெனியை வந்து நாங்கள் 1 2 3 வரிசை பண்ணி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 3 நிறுவனத்தை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனம் அதுலேயே வந்து ஏன் வந்து சித்தப்பா கிட்ட இருக்கும், பி பெரியப்பா கிட்ட இருக்கும், இன்னொரு சொந்தக்காரர்கிட்ட இருக்கும், அவங்களே 3 கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு அவங்களே வந்து அந்த சோலார் பேனலை விற்றுட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த பணம் என்பது ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நிறுவனத்துக்கு லாபம் வரா மாதிரி ஒரு திட்டம். இதற்கு வந்து அவங்க பாண்டு கொடுக்கலாம், அது இல்லாமல் தனியாக லஞ்சமாகவும் கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் யூகித்து தான் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் அந்த கேட்ட கேள்வி வந்து இதற்கு மேலே வந்து இதில் வந்து இந்த வழியில் போக மாட்டாங்க. வழக்கமாக எப்பயுமே இருக்கு இல்லையா, கருப்பு பணத்தை வந்து மறைமுகமாக தேர்தல் நேரத்தில் கொடுக்குறது, மணி லாண்டரிங் மூலமாக கொடுப்பாங்க, இல்லைனா வந்து வேற யாருன்னா ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட சொல்லி ஏன் சார்பாக நீங்கள் கொடுத்துருங்கன்னு கொடுக்க. ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்து ஒரு 2020 இல்லை 21 அந்த காலகட்டத்தில் வந்து இதை மாற்றிருக்கணும். ஏன்னா காலகட்டம் நேரம் இருக்குல்ல அவங்களுக்கான எலெக்ஷன் நேரம், அப்படி யோசிக்கலாம். கண்டிப்பாக இந்த தீர்ப்பு அப்போ வந்து இந்த தான் எதனா மாற்றிருப்பாங்க, சட்டத்தை வந்து வளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, இல்லை புதுசாக இன்னும் 2 சட்டம் பெரும்பான்மை உள்ளே இருந்தது, பெரும்பான்மை உள்ளே இருக்குது. இவங்களை வந்து பாராளுமன்றத்தில் லோக்சபா ஆகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும் இவங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்கன்னா அந்த தீர்மானத்தின் மீது விவாதமே பண்ணுறது கிடையாது. கிட்டத்தட்ட சிட்டிங் அவர் பார்த்தீங்கன்னா இந்த 70 வருஷ வரலாறுல, அதாவது இந்த லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 70-80களில் தான் ஒரு மசோதா மீது அதிக நேரம் விவாதம் பண்ண காலங்கள் 1970 80. இப்போ பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் வந்து வாதம் பண்ண இடத்துல இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 மணி நேரம் 700 மணி நேரம் தான் வாதமே பண்ணுறாங்க. அதாவது 5 வருஷம் பீரியடை நான் சொல்கிறேன். அதே மாதிரி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா ஒரு சில பிரச்சனைக்குரிய ஒரு தீர்மானம் வருது, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மசோதா வருதுன்னா அதை வந்து ஸ்க்ரூட்டினி கமிட்டின்னு ஒன்று அனுப்புவாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் இருப்பாங்க. அந்த குழுக்கு அனுப்புவாங்க
இந்த மசோதாவை நாங்கள் கொண்டு வரோம், இதை சட்ட வடிவத்தில் நாங்கள் கொண்டு வர போகிறோம், இது சரிதானா முறைதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுக்கு அனுப்புவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த குழுக்கே அனுப்புறது கிடையாது. முன்னாடி 70 விழுக்காடு இல்லை 65 விழுக்காடு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழுக்கு அமுச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை குறைச்சி இன்னைக்கு வந்து 17 20 விழுக்காடு குறைவாக தான் அந்த குழுக்கே போகுது. முதல்ல வந்து பாராளுமன்றத்தில் நேரம் கொடுக்கறது இல்லை எதிர்கட்சிக்கு. ரெண்டாவது எதிர்கட்சிகளை வந்து அடிக்கடி அவையிலிருந்து வெளியில் தூக்கி போட்டுருது. அப்படி வெளியில் தூக்கி போட்டப்போ தான் இந்த 3 கிரிமினல் பில்லையும் போட்டாங்க. இந்த பாரதிய நியாய சம்ஹிதா சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிரிமினல் லாஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களை 70% வெளிநடப்பு கிடையாது, தூக்கி வெளியேற்றப்பட்டனர், சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சஸ்பெண்ட் ஆகிருக்கும்போது அதிக பெரும்பான்மையை வச்சுட்டு இவங்க சட்டத்தை மாற்றிக்கிட்டாங்க, சட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிற கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி 2020 21 இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எதுக்கு 2021க்கு போனோம். நம்ம 2023 ஒரு ஜூன் போலவோ இல்லை வந்து ஒரு மே போலவோ வந்திருந்தாவே சட்டத்தை வந்து மாற்றிருப்பாங்க. இல்லை வேறு எதுனா புதுசாக ஒரு திட்டம். இப்போ பாண்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா தங்கமாக கொடுக்கலாம், இல்லை வைர மாலையாக கொடுக்கலாம், இல்லை இடம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் வாங்கி போடலாம், எது வேணால் பண்ணியிருப்பாங்க. மேடையில் வந்து போடலாம். ஆமாம், மேடை ஏதோ ஒன்று அதாவது நகைச்சுவையாக இருக்குது இவங்களோட தன்மை. அதாவது காசு வாங்குவாங்களாம், எவ்வளோ வாங்குவாங்க, கோடியில் வாங்குவாங்களாம். பொதுமக்கள் நம்மளோட வரிப்பணம் அதெல்லாம் இவங்க யாரும் இவங்க அப்பா வீட்டிலேருந்து அடிக்கிறது இல்லை. நிறுவனங்கள் வரிப்பணத்தில் வரியில் தான் இந்த நாடு நடக்குது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு கட்சிக்கு கொடுப்பாங்களாம். ஆனால் அதை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, பொதுமக்களுக்கு பொது வெளியிலும் சொல்லக்கூடாது. இது ஒரு சட்டம். இந்த சட்டத்தை நம்பி 6 வருஷம் இவங்களும் வந்து பாண்டு வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எனக்கு என்னென்னா இந்த தீர்ப்பு இன்றைக்கி படிக்கும்போது அடிப்படையில் எங்கே எதிர்கட்சி யார் இருக்கிறது, எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யார் இல்லை, கண்ணு கெட்டினதோட தூரமே இல்லைன்னாங்க. நீதிமான்கள் இருக்கிறாங்க, நீதி அரசர்கள் இருக்கிறாங்க இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு. பாகிஸ்தானில் கூட நம்ம பார்த்துருக்குறோம், அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பார்த்தோம். அரசியல்வாதிகள் தன்மை நாசமாகி மக்கள் விரோத போக்கு நடக்கும்போது நீதிமன்றங்கள் எவ்வாறு பாராளுமன்றத்தை பாதுகாக்கிறதாகட்டும் இல்லை ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட இங்கே பார்க்குறோம். நீங்கள் அதாவது சட்டம் வந்து ஒரு லாங் ஆர்ம் இருக்குன்னுவாங்க, அது என்னைக்காக இருந்தாலும் உங்களை வந்து ஒரு நாள் பிடிச்சிரும் இருக்க. அதுதான் கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. கட்டாயம் நீங்கள் சொன்னது போல் எதிர்கட்சியே இல்லைன்ட்டு ஒரு மபதையில் இருந்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அல்லது ஆளும் கட்சிகளுக்கும் எதிர்கட்சியாக இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மிக ஆழமான விளக்கம் சார் இது. ஒரு கட்சி நடத்துகிற ஒரு போக்கு, அவங்க நடந்துக்கின்ற ஒரு திட்டத்தின் வாயிலாக ஒரு ஊழல் நடக்குது, அதை மிக தெளிவாக எடுத்துரைத்தீங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்த்துருக்குன்றதை எடுத்துரைத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.